இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் சபையாக, இந்த பட்டணத்தில் தகப்பனே இதோ ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சபையாக, இந்த பட்டணத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துகிற ஒரு சபையாக இருக்க ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துவீராக. தடைப்பட்ட ஊழியங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் புதுப்பிக்கப்பட, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே மறுபடியும் ஆரம்பிக்கப்பட, புதிய துவக்கம் புதிய ஆரம்பமாய் காணப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் தகப்பனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, ஆராதனைக்கு வர தடைப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் தகப்பனே அப்படி அபிஷேகத்தோடு பிள்ளைகள் ஆராதனைக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிற அன்பு மகனுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஒரு விஷயப்படி ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே, அந்த வலிகள் மறைய, புண்கள் மறைய கர்த்தர் கரம் ஆண்டவரை காணப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை மகனோடு கூட இருந்து மகனை வழி நடத்தபடிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோருக்காக நன்றி செலுத்தும். பெற்றோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்படி ஆணி பாய்ந்த கரம், அப்படி ஆணி பாய்ந்த கரம் இடத்துல கடந்து வரும்படிக்கு, ஆவியானவர்கள் மத்தியில கடந்து வரும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில கடந்து வரும்படிக்கு, ஆவியானவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, எங்கே ஆவியானவர் உண்டு அங்கு விடுதலை உண்டு. எங்கே கர்த்தர் உண்டு அந்த இடத்துல ஆவியானவர் உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கின மெய்யாகவே விடுதலையாகிய சொன்ன தேவன் இன்றைக்கும் தகப்பனை விடுதலையோடுமே ஆராதிக்க, சுதந்திரத்தோடுமே ஆராதிக்க, ஆண்டவரே முழு மனதோடுமே துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் தொடங்கி இறுதி மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம நின்ற வண்ணமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். 62வது சங்கீதம். சங்கீதம் 62, Psalm 62. எடுத்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேடிட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா எல்லாரும் எடுத்துட்டீங்க. 62வது சங்கீதம் 5வது வசனம் தொடங்கி 12வது வசனம், verse 5 onward to verse 12. 5வது வசனம் நான் வாசிக்கிறேன், 6 நீங்க வாசிப்பீங்க, 7 நான், 8 நீங்க, 9 நான், 10 நீங்க, 11 நான், 12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 62 5வது வசனம். என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டு இருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனடைக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு உற்சாகமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஆமென். நம்ம நவம்பர் மாதத்துக்குள்ளார 11வது மாதத்துக்குள்ளார கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனிவர்சரியை கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரு, கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. இன்றைக்கும் இந்த வாதின் மத்தியில நம்மளை பாதுகாத்து சுகபலத்தோடு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பரலோக தேவனாய் இருக்கிறீர், சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர், எங்களுக்காக புதிய காரியங்கள் செய்கிற தேவன். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory.
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவன் நீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பணிந்திடுவேன் நாமத்தையே, பரலோக ராஜா நீரே, பரிசுத்த தெய்வமே. பணிந்திடுவேன் நாமத்தையே, பரலோக ராஜா நீரே, பரிசுத்த தெய்வமே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குதானே,
நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அதிகாலை சொஸ்திரவழி அப்பா நம்ம கர்த்தரை காலையில தேடும் பொழுது, அதிகாலையில் தேடும் பொழுது, ஸ்தோத்திர பலியில ஏறெடுக்கும் பொழுது, நன்றி பலியில ஏறெடுக்கும் பொழுது அவர் கடந்து வந்து நம்மளை நடத்த வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளை பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர். Thank you Lord. ஹல்லேலூயா. ஓரி மவவவஷி ஓரி மரபரி வரி கரபர பர வரி ஏரமு ஷண்டபரி அலமுஷி. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை
இருக்கிறவர். இந்த மத்தியான வேலை நம்மளோடு கூட, இந்த காலம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறவர். ஓ அல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். கவனத்தையோடு முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி. நீங்க எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க.
ராஜா இயேசு ராஜா. பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்களை முன்னும் பின்னும் நெருக்கி ஆண்டவரே உம்மை துதிக்கும்படிக்கு நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வலதுகரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் அப்பா. துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நம்ம இந்த வண்ணமாக 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தினுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 Samuel chapter 9. 1 சாமுவேல் 9வது அதிகாரம். எடுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேடி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 1 சாமுவேல் 9வது அதிகாரம். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். பென்யாமின் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யாமின் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பேகோராத்திற்கு பிறந்த சேரோனின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். சவுல் தகப்பனாகிய கீஸ் உடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முக்கியமான வசனம் என்னவென்றால் 2வது வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, தெரிந்து கொள்ளுதல். chosen one, தெரிந்து கொள்ளுதல். chosen, தெரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் தனக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்த பிற்பாடு ஆபிரகாம கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொள்ளபடினாலே அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கின் மூலமா யாக்கோபை கொடுத்து, யாக்கோபின் மூலமா கர்த்தருக்கு சொந்தமாகும்படிக்கு ஆண்டவர் 12 கோத்திரங்களை கொண்டு வருகிறதற்காக இந்த யாக்கோபை தெரிந்து கொண்டு யாக்கோபின் மூலமாக சந்ததியை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தனக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறார், தனக்கென்று ஸ்தலத்தை தெரிந்து கொள்ளுகிறார், தனக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் சாதாரண ஒரு ஆண்களை தேடுகிறது கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷனை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த மனுஷனுக்குள்ளார எப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாரையும் சும்மா தெரிந்து கொள்ள மாட்டார். அப்போ ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளணுமா, இல்ல ஒரு சுவிசேஷகனை தெரிந்து கொள்ளணுமா, அவருக்கு தெரியும் இவனால என்ன செய்ய முடியும், இவனால எவ்வளவு தூரம் ஓட முடியும். பவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ளக்குள்ள பவுல் பக்தி வைராக்கியம் உள்ளவன். எதுல பக்தி வைராக்கியம் உள்ளவன்? யூத சமயத்துல பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஆனா அவனை தெரிந்து கொண்டார் என்றால், கர்த்தர் பக்கம் திரும்புவானால் அவன் இன்னும் எவ்வளவு தூரம் ஓட முடியும், இன்னும் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்ய முடியும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அது போல வேதம் சொல்லுகிறது, இந்த பென்ஜாமின் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் ஒருத்தனை தெரிந்து கொள்றார். இந்த பென்ஜாமின் கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த சவுல் என்று சொல்லப்படுகிற இந்த வாலிபன், ஆங்கில பைபிள்ல சொல்லப்படுகிறது, அவனை போல ஹென்சமானவன் ஒருவனும் கிடையாது இஸ்ரவேலில். யோசிச்சு பாருங்க, 12 கோத்திரம் 6 லட்சம் ஜனங்களை கொண்டு வந்து இந்த 6 லட்சம் ஜனங்கள் பெருகி இருக்கிற இந்த காலத்துல இப்ப வசனம் சொல்லுகிறது, சவுலை போல ஒரு சௌந்தரியம் யாருமே இல்லை. என் மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? இல்ல, யாருமே இருக்க மாட்டீங்க. நான் ஒருத்தன் தான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த சவுல் அவன் ரொம்ப அழகானவன், ஹென்சமானவனா இருந்தபடினால
பொழுது இந்த கோத்திரங்கள் அப்படின்னா இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிறோம் சவுல் உயர்ந்தவனாக இருக்கிறான். அவனுடைய உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிற வண்ணமாக அவனுடைய தோளுக்கு கீழே தான் மற்றவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். மற்றவங்க எல்லாருமே சவுளுடைய தோளுக்கு கீழே இருக்கிறார். அப்படின்னா கட்டையா இருக்கிறவர்கள். சவுல் மட்டும் உயர்ந்தவனாக இருக்கிறான். இந்த உயர்ந்தவனை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? தன்னுடைய ஜனங்களை நடத்துகிறதற்காக. ஹல்லேலூயா. அவனை ஒரு ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறதற்காக இந்த சவுலை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், முன்னும் பின்னும் நெருக்கின்னு சொல்லுறோம். எங்களுக்கு அற்புத செய்தி ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால தண்ணீரை காண்பாய்ன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இது எல்லாம் நடக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா நான் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் இன்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை வாதையினால வாட்டினாரு, உங்களை பிரச்சனையினால வாட்டினாரு, சில சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்தது. இவைகள் மத்தியிலெல்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார்ல. எதற்காக? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, என்னை இவ்வளவு தொலைவு பார்த்து கொண்டு வருகிறீங்க, என்னை உயர்ந்தவனா வைத்திருக்கிறீங்களே, எதற்கென்று நம்ம கேட்டிருக்கிறோமா? இல்ல, கேட்டது கிடையாது. ஓ, கர்த்தர் கொடுக்கிறார் சோஸ்திரம், கர்த்தர் மாங்காய் கொடுக்கிறார் சோஸ்திரம், கர்த்தர் தேங்காய் கொடுக்கிறார் சோஸ்திரம். நம்ம என்ன செய்யறோம்? வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே, எதற்காக கொடுக்கிறீர் நம்ம கேட்கல. சவுல் என்சமா இருக்கிறான், சவுல் உயர்ந்தவனா இருக்கிறான். எதற்காக இருக்கிறான் யாருக்குமே தெரியாது. ஆனா தேவனுடைய பார்வையில அவன் விசேஷமானவனாய் காணப்படுகிறான், அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது அவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி. இந்த காலையில உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்க இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், இல்ல பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆதியிலேயே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவரே, எதற்காக என்ன தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே? என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொறுப்பாடு பிறந்தபடினால நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த மரணத்தை மேற்கொள்கிறது. அப்படியே நமக்கு சாவு இல்லையா? சாவு இருக்கிறது, எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது. ஆனாலும் இந்த மரணத்தை மேற்கொள்கிறதுக்கு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மரிக்கும் பொழுது நம்ம பரலோகத்துல கண்களை திறக்கும்படிக்கு நமக்கு முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்காக, மரணத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். சவுல் ராஜ்யபாரத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறார். ஆனா நாமோ கிறிஸ்துவிய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக, அந்த ராஜ்யத்தில் மேற்கொண்டு வருகிறதற்காக, அந்த ராஜ்யம் பராமரிக்கிற காலத்துல அவர் ஒரு ராஜ்யத்துல போய் நிற்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். 12 அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 12 அப்போஸ்தலர் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? இயேசுவோடு கூட ஊழியம் செய்வதற்கு. அப்படிதானே நம்ம பார்த்தோம், அப்படிதானே நமக்கு தெரியும். இந்த 12 சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்து அவங்க இயேசுவோடு கூட ஊழியம் செய்கிறதற்காக, இயேசுவோடு கூட இருக்கிறதற்காக இல்ல. இயேசு 3 வருஷம் போன பிற்பாடு இந்த 12 அப்போஸ்தலர்கள் இவங்க பாடுகளை அனுபவிக்கவும், உபத்திரவங்களை கடந்து போகவும், எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு தலைவராய் இருந்த இயேசுடைய நாமத்தை கட்டி காக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்குள்ளார வருகிறதற்காக, தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இலவசமாய் நம்ம பெற்றுக் கொள்ளுகிறதற்காக, மரணத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கப்படுகிறதற்காக, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறதற்கு இந்த 12 அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. You are chosen one. சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஐயோ, ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டுட்டாரு, போச்சு, ஆடு மேய்க்கணுமா, மாடு மேய்க்கணுமா, இல்ல எல்லாத்தையும் இழந்துடணுமா? உங்களெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லலையே. ஆமா தானே? உங்கள் இருக்கிற நிலைமையில கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அதான் செய்ய போறாரு. இருக்கிற நிலைமையில கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. இந்த 11வது மாதத்துக்குள்ளார வந்திருக்கிறோம்ல, நம்முடைய தேவையை சந்திக்க வல்லமையுடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை அற்புதமாய் நடத்த வல்லமையுடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார்.
தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்பதாகவே நம்மளை அறிந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். கோத்திரங்களை தெரிந்து கொள்ளுகிறார், ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறார், தீர்க்கதரிசி தெரிந்து கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த தாவீது ஆடு மேய்த்துட்டு வாலிபனாய் இருந்தார். ஆனா தாவீது எவ்வளவு உயரமா இருந்தார்? என்னமா? தாவீது கட்டையான ஒரு மனுஷன். சவுல் ஆண்டவர் பார்க்கக்குள்ள உயரமான மனுஷன் சொன்னாரு. தாவீதை பார்க்கக்குள்ள தாவீது சராசரி மனுஷனாக இருந்தான். ஆனா அவனுடைய முடி மட்டும் ரொம்ப அழகாக சுருட்ட முடியா இருந்தது. பாருங்க, சவுல் என்சமா இருந்தா உயரமா இருந்தான், தாவீது என்சமா இருக்கிறான், கட்டையா இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எப்படி படைச்சிருக்கிறாரு? அழகா படைச்சிருக்காரு. பேர் என்னவா? நீங்க தான். ரோசலின், ஜோசலின். ஜோசலின் மாஸ் போட்டுறதால இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா அது அழகா படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு அழகோடு இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஊழியத்தை செய்கிறது. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்ம இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வாதத்தை காக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக நேரத்துல இந்த ஆசீர்வாதத்தை விட்டுறோம். எப்படி தெரியுமா? 5வது அதிகாரத்துல ஆண்டவர் சவுலை ராஜாவாய் தெரிந்து கொண்டார். இந்த வசனம் சொல்லுது, அவன் சௌந்தரியவனாய் இருந்தான், வாலிபனாய் இருந்தான், எல்லாருடைய தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. 3வது வசனம் வாசிக்குமா? 1 சாமுவேல் 9:3. இப்போது நீ போய். ஓகே, அடுத்தது. சரி, 4 இல்ல 7 வாசிங்க. அப்பொழுது சவுல் ஆவிலாகு வக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து. எத்தனாவது அதிகாரம்? 7. நம்ம 9 வாசிங்க. 9 15 இல்ல 9வது அதிகாரம். ஓகே, 7 வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொடுப்போம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். இது சாமுவேலை பார்க்கிறதுக்காக. இப்ப கழுதை எங்க போச்சுன்னு தெரியல, தீர்க்கதரிசியை போய் கேட்கறதுக்காக போகிறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல, கையில கொண்டுட்டு போகல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவர் ராஜாவா தெரிந்து கொள்ளப்பட்டார். சரியா? சவுல் ராஜாவாயிட்டாரு. இப்ப ராஜாவா இருந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் செய்யணும், கீழ்ப்படியணும். இது எல்லாம் காணப்படுகிறது. 15வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 15:20. 15:20. 1 சாமுவேல் 15:20. சாமுவேல் 15:20. சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு. நான் கர்த்தருடைய ஓகே இது அதுக்கப்புறம் வருவோம். நீங்க எத்தனை வாசிங்க? 20. 19 வாசிங்க. இப்படி இருக்க. சரி, 18 வாசிங்க. 18. ஓகே. இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நீர்மூலமாக்கி தீர மட்டும் அவரோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். சரி, இருங்க. 16வது நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சு வேண்டாம், கர்த்தர் இந்த ராத்திரிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். இப்படின்னா உட்காருங்கம்மா. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, முந்தின ராத்திரி நம்ம முதல் அதிகாரத்துல பார்த்தோம். 9வது அதிகாரத்துல கர்த்தர் சவுலை ராஜாவாய் தெரிந்து கொண்டாரு. இப்ப இந்த 15வது அதிகாரத்துக்கு வரக்குள்ள சாமுவேலோடு கர்த்தர் பேசுறாரு. சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாய் தெரிந்து கொண்டதற்கு மனஸ்தாபப்படுகிறேன். அங்க ஆண்டவர் பார்த்தாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அவன் உயரமா இருக்கிறான், அவன் அழகா இருக்கிறான், ஹென்சமா இருக்கிறான், அவனை நம்பி காரியத்தை கொடுத்து அவன் செய்வான்னு சொல்லி அவனை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். ஆனா இந்த 15வது அதிகாரத்துல அவன் கர்த்தருடைய
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால அதே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை தெரிந்து கொண்டதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் சாமுவேல்ட்ட சொல்லக்குள்ள அந்த இரவு முழுவதும் சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டோம். ஆண்டவர் மறுவார்த்தை பேசலையா. இப்ப சாமுவேல் விடிய காலையில சவுலை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவங்க வாசிச்ச 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சாமுவேல் போய் நிற்கும் பொழுது சவுல் சாமுவேலை எப்படி தெரியுமா வர வைக்கிறாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷனே நீ வாழ்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்லும் பொழுது சாமுவேல் கேட்கிறார் சவுல் கிட்ட, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற? சவுல் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்களை செய்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப நான் வந்திருக்கிறேன் அப்படி கேட்கும் பொழுது சாமுவேல் கேட்கிறாரு, அப்ப என் காதுகள்ல கேட்கிற சத்தம் என்ன? ஆடு மாடுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்கிறாரு. சவுல் சொல்றாரு, உம்முடைய ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படிக்கு உம்முடைய ஜனங்கள் நல்ல ஆடுகள் நல்ல மாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. 9வது அதிகாரத்துல ஆண்டவர் நம்பின மனுஷன் இந்த 15வது அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவருடைய நம்பிக்கை இழந்து போனவனாக இருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பார்வையில விசேஷமானவர்கள், அழகானவர்கள், கர்த்தருக்கு நம்பிக்கை உடையவர்களாய் காணப்பட வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். ஆனா 9வது அதிகாரத்துக்கும் 15வது அதிகாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமல் போகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. இந்த கீழ்ப்படியாமல் இல்லாததுனால தான் மனுஷன் தேவனை இழந்து, தேவனுடைய மகிமையை இழந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, முதல் ஆதாம் செய்த பாவம் 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதை மீட்டெடுக்க வந்தவராய் காணப்படுகிறார். முதல் ஆதாம் பாவத்தில் விழுந்தான். 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மீட்டெடுக்கிறதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களே, ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க யாராவது விக்கிர ஆராதனை செய்யறவங்க இருக்கிறீங்களா? சிலை வச்சு வணங்குறவங்க இருக்கிறீங்களா? இல்ல தானே? 22வது வசனம் வாசிங்க. 15, 22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வான தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, நீ கொடுக்கிற பலி பிரியமாய் இருக்குமோ. அடுத்தது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலோ, ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம். 23. இரண்டகம் பண்ணுதல். இங்க இருக்கிறது அங்க குத்தி கொடுக்கிறது, அங்க இருக்கிறது இங்க குத்தி கொடுக்கிறது. பில்லி சூனிய பாவத்துக்கு அப்படின்னா குத்தி கொடுக்கிறது மந்திரவாதிக்கு அர்த்தமா இருக்கு. மந்திரம் பார்க்கிறது, போம பார்த்து செய்யறதுக்கு அர்த்தமா இருக்குது. வசனம் சொல்லுது முரட்டாட்டம். நான் இப்படிதான் இருப்பேன், என்னை மாத்துறது யாரு? நான் நின்றா இப்படிதான் நிற்பேன், குனிஞ்சா இப்படிதான் குனிஞ்சிருப்பேன், நடந்தா இப்படிதான் நடப்பேன், நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படி சொல்றாங்க. பாத்தீங்களா? அவ பக்திக்கும் பக்தியே இல்ல. அப்புறம் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இப்ப தெரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எங்க விழுகிறோம்னு, எந்த இடத்துல ஆசீர்வாதங்களை இழக்கிறோம்னு தெரியுதா? ஏன் தெரியுமா? நமக்குள்ளார இருக்கிற முரட்டாட்டம், நம்மளுக்குள்ளார இருக்கிற அவபக்தி, நம்மளுக்குள்ளார இருக்கிற பெருமை, நம்மளுக்குள்ளார இருக்கிற நான் தான் the best நினைக்கிற காரியம் நம்மளை எங்க கொண்டு போய் விடுதுன்னா, ஏதோ விக்கிர ஆராதனை செய்கிறத போல. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்க விக்கிர ஆராதனை செய்யறாங்களா? இல்ல பாஸ்டர், நாங்க செலை வைக்கிறது இல்ல, நாங்க கிராஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம், அதையும் மெழுகுபத்தி கொளுத்த மாட்டோம். நீங்க மெழுகுபத்தி கொளுத்தினாலும் சரி, கிராஸ்க்கு கொளுத்தாம போனாலும் சரி, நீங்க செய்யற காரியம் முரட்டாட்டம். உங்களுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் குத்தி கொடுக்கிற பேச்சு, ஒருத்தர் மாட்டி விடுகிற பேச்சு, இது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆதாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனாலும் அவன் கீழே விழுந்தவனாய் காணப்படுகிறான். எப்ப விழுகிறான்? கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுது, ஆண்டவர் இல்லாத நிலைமையில சிசாசனவன் மன்னிக்கிறவனாய் காணப்படுகிறான். சவுல் எப்ப விழுந்து போகிறான்? அவனுக்குள்ளார பெருமை வந்த உடனே அவன் யுத்தத்து காலத்துக்கு போய் இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி கொடுத்தா சரியா இருக்கும். அநேக நேரத்துல சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, கொஞ்சம் ஜனங்க இருக்கிறாங்க, எங்கன்னு சொல்ல மாட்டாங்க.
சரியா? ஆராதனைக்கு வர மாட்டாங்க. ஆராதனை முடிஞ்சோன்னு வருவாங்க. ஆராதனை முடிகிற கட்டத்துல காரை வந்து நிப்பாட்டி சர்ச்சுக்குள்ள வருவாங்க. எதுக்கு தெரியுமா? நான் வந்து அவங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறதுக்காக. அந்த ஆராதனை முடிகிற நேரத்துல வந்து பிளஸிங் மட்டும் வாங்கிட்டு போயிடணும். பிளஸிங் மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அந்த வரப்புல என்ன தெரியுமா செய்வாங்க? அங்க இருந்து வந்து முதல் என்வலப் எடுத்து நீட்டிடுவாங்க. ஏன்னா மாஸ்டர் வந்து பாம்பு, அவங்க கையில வச்சிருக்கிற என்வலப் வந்து மகிழி ஆடு பாம்பே, உடனே பாஸ்டர் ஆடுவார். என்வலப் கொடுத்து பாஸ்டர் ஆடுவார். நான் சொன்னேன், எனக்கு இந்த காணிக்கலாம் வேணும், எனக்கு காணிக்க கொடுக்கணும். ஆண்டவருக்கு நீ காணிக்க கொடுக்கணும்னா, ஆண்டவருக்கு தஸ்மபாகம் கொடுக்கணும்னா ஆராதனையில பங்கு பெறணும். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாற்றமே, முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாற்றமே. அப்ப ஆராதனைக்கு வர்றது காணிக்க கொடுத்து வைக்கிறதற்கு இல்ல, தஸ்மபாகத்தை கொடுத்து வைக்கிறதற்கு இல்ல, தேவனை ஆராதிக்கிறதற்கு. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர், நீ தெரிந்து கொள்ளப்பட்டதை நீ காத்து கொள்ளுகிறதற்கு நீ தேவனை ஆராதிக்கணும். உனக்குள்ளார பக்தி வைராக்கியம் இருக்கணும். உனக்குள்ளார அவபக்தி வந்துச்சுன்னா நீ ஆராதனை முடிஞ்சுதான் வருவ. உனக்குள்ளார பக்தி வைராக்கியம் இல்லைன்னா நீ விக்கிர ஆராதனை செய்கிறத போல நீ பல 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 காரியங்களை பேசி பல பல பிரச்சனைக்குள்ளார மாட்டி விடுவ. இந்த சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தும் அவன் விழுந்து போகிறதற்கு, அவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு அவன் காரணனாய் காணப்பட்டான். அவனே அவனுக்கு காரணம், அவனே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம், அவனே அவனுடைய அவபக்திக்கு காரணம், அவனே தேவன் கைவிடுகிறதுக்கு காரணம். ஆனா தாவீது அப்படி இல்ல. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய கடைசி மூச்சு மட்டும் என் தேவனுக்காக வைராக்கியமாய் இருப்பேன், என் தேவனுக்காக புத்தி உள்ள மனுஷனாய் இருப்பேன், என் தேவனுக்காக பக்தி உள்ள மனுஷனாய் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த போராட்டத்திலும் நான் ஆராதிக்கிற தேவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. எங்க அம்மா சைட்ல தான் இப்ப எனக்கு சொந்தம் நிறைய. எங்க அம்மா சைட்ல நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க தேவனை அவங்க ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை அவங்க வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு. ஏன்னா அவங்க என்னுடைய சித்தி பிள்ளைங்க. நான் போனா பேசுவேன், வீட்டுல உட்கார்ந்து இருப்பேன், இங்க போவேன் அங்க போவேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்க தான் எனக்குள்ளார வரணும், அவங்க நான் நேசிக்கணும். ஏசு எல்லாத்தையும் நேசிச்சாருல, அந்த மாதிரி நான் அவங்களை நேசிக்கணும், அந்த அன்பை காட்டணும். அந்த அன்பை காட்டுறதுனால யாருக்கும் என் மேல கசப்பு வருமா? யாருக்கும் என் மேல கசப்பு வராது. அவங்களுக்கு என் மேல பாசம் தான் அதிகரிக்கும். அல்லேலூயா. நீங்க அன்பு காட்டத்தான் பாசம் அதிகரிக்கும். பாசம் அதிகரிக்கத்தான் நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று தெரியும். நீங்க இந்த சோசமானா இருக்கணும்னா உங்களுடைய அன்பை நீங்க காட்டணும், உங்களுடைய பொறுமையை நீங்க காட்டணும், உங்களுடைய தாழ்மையை நீங்க காட்டணும், முரட்டாட்டத்தை அல்ல. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனோடு நெருங்கிறதற்கு, தேவனோடு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறதற்கு உங்களை நீங்க உறுதிப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறீங்க. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்க பாடல் நடத்துகிற பிள்ளைகளா காணப்பட்டா நீங்க பாட்டை நடத்தணும், நீங்க ஜெபிக்கிறவர்களா ஒப்பு கொடுத்தா ஜெபிக்கணும், நீங்க வேத வாசிக்க ஒப்பு கொடுத்தா வேதத்தை வாசிக்கணும். நான் வந்து உங்களை கேட்க கூடாது, நீங்க வந்து என்ன கேட்கணும். பாஸ்டர், இந்த வாரம் நான் பாட்டு நடத்தலாமா? இந்த வாரம் நான் பைபிள் படிக்கலாமா? இந்த வாரம் நான் காணிக்கை எடுக்கலாமா? நீங்க கேட்கணும். என தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிற நம்ம கர்த்தரை அவரை தெரிந்து கொண்டு அவர் ஆராதிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யுத்த காலத்துல இருக்கிற போர் வீரர்கள் படுத்து தூங்க முடியுமா? எனி டைம் ரெடியா இருக்கணும். எப்ப வேணா சண்டை நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறபடியினால நம்ம ஒரு யுத்த காலத்துக்குள்ளாக நின்று கொண்டு இருக்கிறோம். இது ஆண்டவருடைய வருகை நாட்களாய் காணப்படுகிறது, கடைசி நாட்களாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, நிழலாட்டமாய் காணப்படுகிறது. வாரை வந்துருச்சு, அநேக லட்சக்கணக்கில் ஜனங்கள் இறந்து போனாங்க. அடுத்தபடியாக வேக்சின் வந்துச்சு. வேக்சின் வந்து ஆன்டி கிரைஸ்டுடைய காலங்களுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது, நிழலாட்டமாய் காணப்படுகிறது. அப்ப அந்தி கிறிஸ்துவின் நாட்களில நீங்க வந்து அந்த சிப் எடுத்தாதான் நீங்க வாங்க முடியும், விற்க முடியும். இன்னைக்கு நீங்க 3 ஊசி போட்டிருந்தா தான், 2 ஊசி போட்டிருந்தா தான் பேங்க் போக முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும், எங்கேயும் போக முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஷேடோ, நடக்க போகிறதுக்கு அடையாளம். அப்ப நாட்கள் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களா அப்படியே இருந்து நில்லுங்க பாப்போம் கொஞ்ச நேரம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. ஹalleluya. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are the chosen one. Because you are the chosen one, the Lord loves you very much. ஆண்டவர் உன்னை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் சொல்லுவோம். இன்னும் அதிகமாய்
மரணத்திலிருந்து காப்பாத்தினார். நான் பார்க்கிறேன் அந்த விபத்து, அவங்க சொன்னாங்க ஒரு விபத்துன்னு, ஆனா அந்த விபத்து ஆண்டவர் காண்பிக்கிறாரு. பிசாசானவன் ஜீவனை எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் காப்பாத்தினவராக காணப்படுகிறார். அவருடைய மனைவி வாதையினால வாதிக்கப்பட்டு முடிஞ்சிச்சு என்று நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் இல்ல, நான் உனக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களை சுகப்படுத்தி கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். Thank you Lord. Hallelujah. 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 இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்கள் செய்திருக்கிறார். கடந்த மாதத்துல நிறைய காரியங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த 10வது மாதத்துல நிறைய நன்மைகள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறார். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய வாரத்துல கர்த்தர் உங்களை இன்னும் புதிய காரியத்தினால கர்த்தர் முடிசூட்ட போகிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, பக்தி வைராக்கியத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நின்று அவரோடு கூட காத்திருந்து அவருடைய வருகையில அழைத்துக் கொள்ளப்பட போகிற ஜனங்களாய் காணப்பட, மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டியாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால ஒரு விஷயம் அப்பா உடைய கரங்களை தொடட்டும். ஆண்டவரே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதில் ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் இருக்க, பக்தி வைராக்கியத்தோடு இருக்க கர்த்தர் நீங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு வைராக்கியமா இருப்பீங்க? போலதாங்க மத்தவங்களா? கவனிங்க, ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடறேன். 2 பாப்பாத்தின்னு தெரியும், பட்டர்ஃப்ளை. இந்த 2 பட்டர்ஃப்ளையும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். இந்த 2 பட்டர்ஃப்ளை லவ் பண்ற காலத்துல ரொம்ப சந்தோஷமா உல்லாசமா சுத்தி கொண்டு இருக்கக்குள்ள இந்த 2 பட்டர்ஃப்ளையும் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் சொல்லிச்சா, இந்த பூ பக்கத்துல போய் நின்று, நாளைக்கு இந்த பூ மலரும் பொழுது யார் இங்க வராங்களோ அவங்களுக்கு தான் அன்பு அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த 2 பட்டர்ஃப்ளையும் பேசிக்கிச்சான். யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அன்பு அதிகம் அப்படின்னு. அப்ப ராத்திரி முழுவதும் பட்டர்ஃப்ளை தூங்கல, காத்திருக்குது எப்ப வெடியும், எப்ப அந்த பூ கிட்ட போலாம் அப்படின்னு. இது காதல் பண்றவங்க நிறைய செய்தி வந்திருக்கும்ல. சோ இந்த பட்டர்ஃப்ளை என்ன செஞ்சுச்சா, இந்த பெண் பட்டர்ஃப்ளை காலையிலே பறந்து போனுச்சான். பறந்து போய் அந்த பூ கிட்ட உட்காந்துட்டு இருக்குதான், அந்த பூ மலரும் அப்படின்னு சொல்லி. அந்த பூ மலரும் பொழுது அது பார்த்துச்சா, அந்த பூ உள்ளுக்குள்ளார இன்னொரு பட்டர்ஃப்ளை செத்து போய் கிடந்துச்சான். ஏன் இந்த பட்டர்ஃப்ளை செத்து போய் கிடந்துச்சுன்னா, இது முந்தின நாள் அந்த பூ மூடுற பொழுது இது போய் உள்ள போய் உட்காந்துருச்சான். காலையில என்னுடைய ஜோடி வந்து பார்க்கக்குள்ள, நான் தான் அந்த பூக்குள்ளார முதலாக இருக்கிறேன்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடியினால உங்களுக்கு முன்பதாய் மரணத்தை சந்தித்து நமக்காக காத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல அவரை தெரிந்து கொள்ளல, அவர்தான் நம்மளை முதல் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்களா, காலையிலே போய் காத்திருக்கல, பூ மலரக்குள்ள நான் தான் வர போறேன்னு. ஆனா அதுக்கு முன்பதாக இன்னொரு பட்டர்ஃப்ளை உள்ள இருக்கிறது. நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை, நமக்கு ஒரு வண்ணத்து பூச்சி, நமக்கு ஒரு கழுகு, நமக்கு ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு ஒரு நாயகன், நமக்கு ஒரு மணவாளன், நமக்கு ஒரு இளவரசன், நமக்கு ஒரு நல்ல நண்பனாக அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் மீண்டும் உங்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை உங்களை சந்திக்கிறேன். Thank you. God bless you.